அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். பிப்ரவரி 26 முதல் காத்திருக்கும் அதிர்ச்சியை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் ஒரு வகையில் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட, இந்த தருணத்தில் அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரகரமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானமாகிய 4 நுழைந்து இங்கு நீச்சம் பெறுகிறார். மார்ச் 9 வக்ரகதியிலும் திரும்புகிறார். எனவே சில நிகழ்வுகள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைந்தாலும் கூட, விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். பொதுவாக வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தின் உச்ச அதிபதியாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். எனவேதான் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே பதிநுட்பத்தை மிக தெளிவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் அல்ல, விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவேகத்துடன் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை அற்புதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவராக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது தனது பார்வையில் சூரியன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சமகிரகமாக சூரியனின் பார்வையில் இருக்கிறாருங்க. செவ்வாய், குரு, சனி போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். ஆனால் சனி இவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அதே வேளையில் குரு மற்றும் செவ்வாய் பகை கிரகங்களாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் ஒருவரை மட்டும்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சந்திரன். அவரை இவர் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன் என்று சொல்லிவிட முடியும். சில நேரங்கள்ல கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட, பெரிய அளவுல தடை தாமதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றல் இல்லை என்றால் அதை சாதுரியமாக மாற்றிக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த வகையில் பார்க்கும் போது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகுங்க. எனவேதான் புதன் சாதகமற்ற அமைப்பில் தற்போது மீன ராசியில் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது. இந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவேதான் எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள்ல சில திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும், அதனால் எதிர்பாராத சில சங்கடங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது மார்ச் 9 முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார், மேலும் வலுவிறக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.
மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெற்று வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்துல எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மிக கடினமானதாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் கல்வி அறிவு மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக புதனின் நீச்ச பயிற்சியால் இந்த தருணத்தில் கிடைக்கும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற சிரமங்களை நிச்சயமாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் அதை தங்களுடைய பார்வையிலே வைத்து செய்வது நல்லது. ஆனால் அதே வேளையில் எல்லா வகையிலும் சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் மற்றபடி நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய பல காரியங்கள், திட்டமிடக்கூடிய செயல்கள் போன்றவற்றில் உறுதியாகவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமாக ராசியின் அதிபதி இருக்கும் போது இயற்கை சுபகிரகமாக வித்யாகாரகரான புதன் செயல்படுகிறார். எனவே இந்த வேளையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கு குறைவு இல்லை என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் தனுசு ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சற்று ஆராய்ந்து அலசி ஆராய்ந்ததற்கு பிறகு நிதானத்துடன் முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுப்பதால் சில தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் அதுபோன்ற சிரமங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவர்களின் கல்வியில் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அவற்றை செயல்படுத்துவதற்கு முன் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் சாதகமாக வலம் பெறுவதால் பெரிய அளவில் சிரமமின்றி சாதகமாக விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமாக அமையும். நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு